ஹலோ! ருத்துக்குட்டி இப்போலாம் அவனே எந்திரிச்சு சோஃபால ஏறி உட்காந்துக்கிறான். அவனே இறங்கிக்கிறான். அதே மாரி தான் கட்டில்லையும் ஒரு ஆள் இல்லைனாலும் போய் ஏறுறான், இறங்குறான். ஸோ ஒரு ஆள் பின்னாடி இருக்க வேண்டியதாகவே இருக்குது. அவன் பண்ணுறது ஒன்னொன்னு பார்க்கறக்கு க்யூட்டாக இருந்தாலும் பின்னாடி பார்க்கறக்கு பயமாக இருக்குது. இன்றைக்கி அவனுக்காக கோதுமை மாவில் தான் இந்த பனானா கேக் செஞ்சுருந்தேன். சுகர் எதுவுமே ஆட் பண்ணல. தம்பிக்கு இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வின்டர் சீசன் வந்ததுலேருந்து ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டாக் ஆயிடுது. நம்மளுக்குலாம் எந்த சீசன்னாலும் பரவாயில்லைங்க. டெய்லி ஒரு ஜூஸ் குடிக்கணும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் இல்லாட்டி கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிக்குவேன். வீட்டில எல்லாம் கோல்டு அப்படின்ட்டு அப்படி சாப்பிடாம வச்சுட்டாங்க. ஸோ நம்மளாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. டெய்லி ஒரு ஜூஸ் குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நல்லது. பட் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கோல்டு அப்போது சொல்லுவாங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற இதெல்லாம் குடிக்காத, தம்பிக்கு வந்து சேராது அப்படின்ட்டு. பட் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அப்படின்னா மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கொண்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.